படத்துல ஒட்டுமொத்த ஊருமே ஜாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோயினான ஹோவா வந்து எப்படியாச்சும் கார் கிட்ட போய் எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட வந்து ரோட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஊர் ஃபுல்லா வெறும் ஜாம்பியா இருக்கு. அதனால இவங்களுமே பார்த்தீங்கன்னா, ஜாம்பி மாரி கைய காலெல்லாம் இழுத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் பார்த்துட்டீங்கன்னா, அதே மாரி நடந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இவங்க மேல சின்ன சந்தேகம் வந்து ஜாம்பிலாம் பக்கத்துல வந்து பார்த்தது. இருந்தாலும் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, மேனேஜ் பண்ணி ஒரு வழியா எஸ்கேப் ஆகி டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா போயிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, இவங்க 2 பேருமே மனுஷங்க அப்படிங்கிறத வந்து ஜாம்பிங்க கண்டுபிடிச்சிருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இவங்களை கடிக்க வந்து துரத்தி வந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடும்போது ஹோவா மட்டும் பார்த்தீங்கன்னா தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. இப்போ இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழவி ஜாம்பி வந்து நம்ம ஹீரோயினை கடிக்க வரும்போது அவர் கையை குறுக்க விட்டு காப்பாத்திட்டாரு. ஆனால் அப்புறமா தான் தெரியுது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி வந்து பல் செட்டை தான் போட்டுட்டு இருந்திருக்கு. அதனால இவர் வந்து ஜாம்பியா மாற மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு இவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல அவங்க பொண்ணு வந்து வித்தியாசமா நடந்துக்கிறத வந்து நம்ம ஹீரோவுமே கவனிக்கிறாரு. அப்பதான் அவங்க கையை செக் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலி ஒரு கார் எடுக்க போயிருந்த கேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி இந்த ஹீரோயினான ஹோவாவை கடிச்சிருச்சு. வேற வழி இல்லாம ஹோவாவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாம்பியா மாதிரி அவங்க அப்பாவையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.